அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் இலவச பயிற்சி மையம் கோரிக்கடவு. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வாளருக்கு கிட்டத்தட்ட 2018 சமூக வலைத்தளங்களில் நிறைய தகவல்களை நாங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். இலவசமாக தான் இந்த பயிற்சி மையத்தையே நாங்கள் நடத்திக்கிட்டு வந்தோம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போட்டித் தேர்வாளர்களுக்காக இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதாவது தகவல்களை அளிக்கலாம், பொது அறிவு மற்றும் பல்வேறு வகையான போட்டித் தேர்வு சம்பந்தமான தகவல்களை இந்த சமூக வலைத்தளங்களில் கொடுக்கலாம் அப்படின்ற இதன்படி இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இனி வரும் காலங்களில் தினமும் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ், தற்கால நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு வகையான போட்டித் தேர்வு சம்பந்தமான வினாக்களுக்கான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அளிப்போம். இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்த அனைவருக்கும் நன்றி. இனிவரும் காலங்களில் தமிழ் தூரிகை அப்படின்ற சேனலில் வரக்கூடிய யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதில் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒத்துழைப்பு தருமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தகவலாக ஒரு சிறிய தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா புயல்களுக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமாக நிறைய இப்போ இனி வரும் காலங்களில் போட்டித் தேர்வுகளில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேர் யார் வச்சா அப்படின்ற மாதிரி, இப்போ கதி அப்படின்ற இந்த புயல் யாரு இந்த பேர் வச்சது, எந்த நாடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். முதல்ல அந்த புயல்களுக்கு எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா புயல்களுக்கு பேர் வைக்கிற செயல்முறைகள் கிடையாது. எண்கள் கொடுத்துருந்தாங்க, குறிப்பிட்ட எண்கள் கொடுப்பாங்க. 4, 5, 15, 14, 14வது புயல் அப்படின்னு. இப்போ 14வது புயல் எங்கு ஏற்பட்டது, எந்த கடல்ல ஏற்பட்டது, அந்த புயல் வந்துட்டு அது பாதிக்கப்பட்ட இடங்கள் என்ன, நாடுகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டா நமக்கே ஒரு குழப்பம் வரும். 14, 15, 25 அப்படின்னு சொல்லிட்டு புயல்களுக்கு எண்கள்ல தான் பெயர் வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 1950 WMO வேர்ல்டு மெட்டியரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. உலக வானிலை ஆய்வு மையம் ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த 1950 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரம். இந்த ஜெனீவால நிறைய தலைமையகங்கள் இந்த ஜெனீவால இருக்கு. தற்போதைய சூழ்நிலையில உலக வானிலை மையத்தினுடைய தலைமையகம் ஜெனீவால இருக்கு. இந்த ஜெனீவால இருக்கக்கூடிய இந்த உலக வானிலை மையத்துல 193 நாடுகள் உறுப்பு நாடுகளா அது ஆரம்பிச்சாங்க. இந்த 193 நாடுகளையும் 6 மண்டலங்களா பிரிச்சாங்க. 6 மண்டலங்களா, 193 நாடுகள் 6 மண்டலங்களா பிரிச்சு, அதுல ஒரு மண்டலம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நாம எந்த மண்டலத்தில் இருக்கோம்னா வட இந்திய பெருங்கடல் மண்டலம் அப்படின்ற ஒரு மண்டலத்தில் இருக்கிறோம். அந்த வட இந்திய பெருங்கடல் மண்டலம், அந்த மண்டலத்துல இந்த 6வது மண்டலத்துல என்ன 13 நாடுகள் காணப்படுது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 8 நாடுகள் இருந்தது. இப்ப தற்போதைய சூழ்நிலையில வட இந்திய பெருங்கடல் மண்டலத்துல 13 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்குது. இந்த 13 நாடுகளும் இப்ப பெயர்களை வைக்கும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த 8 நாடுகளும் 8, 8, 64, ஒரு நாடு 8 பேர் வைக்கணும் அப்படின்னு இருந்தது. இப்ப தற்போது இந்த 13 நாடு இருக்கிறதுனால 13 நாடுகளும் ஒவ்வொரு நாடும் 13 பெயர்களை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அந்த 13 பெயர்களும் 13 நாடுகள் வச்சிருக்கோம். ஒவ்வொரு நாடும் 13 பெயர்கள் அப்படிங்கும் போது 13 × 13 நமக்கு 169 பெயர்கள் இப்ப தற்போது வரிசை கிரகமா இருக்கு. அதுல இப்ப தற்போது வந்த பெஞ்சல் புயல், பெஞ்சல் புயல், இந்த பெஞ்சல் புயல் இப்போ இந்த புயல்ல வந்துட்டு பேர் வச்சது சவுதி அரேபியா. இந்த பெஞ்சல் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு நாடு, இப்ப நம்ம இந்த 13 நாடுகள்ல பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மார் அப்படின்னு வரிசை கிரகமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை, அடுத்து வர புயலுக்கு இன்னொரு நாடு வைக்கும், அதுக்கடுத்து வர புயலுக்கு இன்னொரு நாடு வைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பெயர்கள் வச்சிருக்காங்க. இந்த பெயர் வச்சதுக்கு உண்டான காரணமே வந்துட்டு புயல்களுக்கு எண்கள்னால ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இந்த பெயர்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இந்த உலக வானிலை மையம் அதை தெரிவிச்சிருக்கு. அதாவது வந்துட்டு அரசியல் காரணங்களாகவோ அல்லது பல்வேறு வகையான ஒரு இனத்தவோ ஒரு மொழியவோ ஏதாவது ஒரு நாட்டை பாதிக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு இதை வந்துட்டு வெளிப்படுத்துற மாதிரியோ இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு தவறான தகவல்களும் இருக்கக்கூடாது அந்த பெயர்ல அப்படிங்கிறத வச்சு இந்த பெயர்கள் வைக்கிறாங்க. பெண்கள், அதாவது சவுதி அரேபியாவினுடைய மொழி கலாச்சாரத்தை வந்துட்டு பிரதிபலிக்கும் வகையில இந்த பெஞ்சல் புயல் வந்துட்டு தற்போது ஏற்பட்ட புயலுக்கு பெஞ்சல் புயல்னு வச்சாங்க அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கிறோம். இனி வர காலங்களில் வந்துட்டு ஒவ்வொரு தகவல்களையும் பொது அறிவுகளையும் நாம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
எந்திரிச்சு ஆஃப் பண்ணுவேன்னு பார்த்தேன்.